தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக ஜல்லிக்கட்டு போட்டி விளங்கி வருகிறது. ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் போது மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அப்போது சீறி வரும் காளைகளை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பயமின்றி போட்டி போட்டு அடக்குவர். இதனை பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மட்டுமன்றி ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்டு மகிழ்வது வழக்கம். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதாக பிராணிகள் வதை தடுப்பு அமைப்புகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன்படி ஜல்லிக்கட்டு நடத்தும் போட்டி அமைப்பாளர்கள் 2 லட்சம் ரூபாய் பிணை வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். போட்டியில் பங்கேற்கும் காளைகளை கால்நடை மருத்துவ குழுவினர் பரிசோதிக்க வேண்டும். போட்டியின் போது காளைகளை துன்புறுத்தக்கூடாது. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் போதுமான தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை உச்சநீதிமன்றம் விதித்தது. இதன்படி மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி மற்றும் கண்காணிப்பின் அடிப்படையிலேயே தமிழகத்தில் அண்மை காலமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனாலும் கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த முடியாததால் விதிகளை தளர்த்த வேண்டுமென அரசுக்கு ஜல்லிக்கட்டு போட்டி அமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனாலும் உச்சநீதிமன்ற ஆணை காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதில் விதிமுறைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நல வாரியம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணை நேற்று நடைபெற்ற போது தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் ராகேஷ் திவிவேதி ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவது இல்லை என்றும் விதிமுறைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் மத்திய அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ராகேஷ் கே கண்ணா ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்காணிக்கவும் காளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விலங்குகள் நல வாரியத்தின் அதிகாரிகளை நியமிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஆனால் இதை ஏற்காத நீதிபதிகள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விதிமுறைகளை மீறி நடத்தப்படுவதாக அதிருப்தி தெரிவித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.